பராசக்தி படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிற தற்கொலைங்களுக்கெல்லாம் அந்த படம் புரியலன்னு தான் அர்த்தம். படம் ஸ்டார்ட் ஆகி எப்போ இன்டர்வல் வந்துச்சுன்னு கூட தெரியல. ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த அளவுக்கு இருந்தது. எக்ஸ்பெஷலி அந்த 2 சாங்ஸு. படத்தில் வர ஒவ்வொரு வசனமும் சும்மா பட்டையை கலப்பிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் 1937 1965 வரைக்கும் இந்தி திணிப்பை எதிர்த்து நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் போராடினாங்கன்றத தெளிவாக புரிய வச்சிருப்பாங்க. ஏன் இப்போ மட்டும் நான் 2026 மும்மொழி கொள்கையை எதிர்த்து நம்ம முதல்வர் போராடிட்டு தான் இருக்காரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தி மொழியை படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. விருப்பப்படுறவங்க படிக்கலாம். நீ படிச்சே ஆகணும்னு திணிக்கிறத தான் நம்ம எதிர்க்கணும். எக்ஸாம்பிள் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் வர இங்கிலீஷை நம்ம படித்து பாஸ் ஆகிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தமிழ் மீடியம் பசங்களை கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ அது கூட இந்தியும் சேர்த்து நீ படித்து எழுதுனா மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாமை நீ பாஸ் ஆக முடியும் அப்படின்ற கட்டாயம் உனக்கு வந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க. இல்லைன்னா நீட்டுக்கு காட்டு நேரத்துலாம் கையெழுத்து போட்ட மாதிரி இந்த மும்மொழி கொள்கைக்கு ஒரு கையெழுத்து போட்டு போயிருப்பா போல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற பிற மாநிலங்களும் சரி, ஹிந்தி மொழியை கட்டாயப்படுத்திட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்றதை தெளிவாக எடுத்து வச்சிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது, போய் தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.